வெல்கம் டு enlighten class. இயற்கையே சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொல்றதுக்கு nature is the best physician. nature is the best physician அப்படின்னு சொல்லணும். நேச்சர்னா இயற்கை, the best அப்படின்றது சிறந்த, physicianனா மருத்துவரை குறிக்குது. இது ஒரு நல்ல பதில். it is a good answer. it is a good answer அப்படின்னு சொல்லணும். இங்கே it is அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் இட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இட்ஸ் a good answer அப்படின்னு சொல்லலாம். இட்னா இது, a good அப்படின்றது ஒரு நல்ல, ஏன்னா ஒருன்ற அர்த்தம் கொடுக்கும். குட் அப்படின்றது நல்ல, ஆன்சர்னா பதில். 5 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை 5 மணிக்கு திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு I will return at 5. I will return at 5 அப்படின்னு சொல்லணும். இங்கே I will அப்படின்றது ஐனா நான், will அப்படின்றது ஃபியூச்சரில், will return திரும்புவேன் அப்படின்னு ஃபியூச்சரில் வந்திருக்கு. at 5 அப்படின்றது 5 மணிக்கு அப்படின்னு வரும். தமிழில் நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸில் ஐ அப்படின்னு நான்றது வெளிப்படையாக சொல்லலை, நாம் அப்படி பேசுவோம். ஆனால் இங்கிலீஷில் பொதுவாக ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதில் எல்லா வேர்ட்ஸுமே கண்டிப்பாக வந்துடும். அப்போ தான் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். ஸோ I will return at 5 அப்படின்னு சொல்லலாம். அவர் அறிக்கை எழுதினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா அது முடிஞ்சோடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் பண்ணவங்களை பார்த்து இது மாதிரி சொல்லுவோம், அவர் அறிக்கை எழுதினார் அப்படின்னு. அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு he wrote the report. he wrote the report அப்படின்னு சொல்லணும். ஹீனா அவர், wrote அப்படின்றது ரைட்டோடைய பாஸ்ட், எழுதினார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால wrote அப்படின்ற verb வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் அறிக்கையை குறிக்குது. அதையும் என்னால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டோம், திரும்ப வேறு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதையும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு I can't explain it either. I can't explain it either அப்படின்னு சொல்லணும். ஐனா இங்கே நான், can't அப்படின்றது முடியாது, cannot உடைய ஷார்ட் ஃபார்ம் can't, முடியாது அப்படின்னு அர்த்தம் வரும். கேன்னா முடியும், can't அப்படின்னு சொல்லி நாட்டோட சேர்ந்து வரையில முடியாது அப்படின்ற அர்த்தம் வந்துடும். எக்ஸ்பிளைன்னா விளக்கம் கொடுக்கறது, can't எக்ஸ்பிளைன்னா விளக்க முடியாது அப்படின்ற அர்த்தம் வரும். இட்னா அதை வரும், ஆனால் இட்டு எய்தரோட சேர்ந்து வர்றதுனால அதையும், ஏற்கனவே சொன்னதை இதோட சேர்த்து ரெண்டு விஷயத்த சொல்றதுனால இட் எய்தர் சேர்ந்து அதையும் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். நான் ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன பிள்ளைங்கலாம் இதை சொல்லுவாங்க. ஸோ இது இங்கிலீஷில் சொல்றதுக்கு I have an ice cream. I have an ice cream அப்படின்னு வரும். ஐனா நான், ஹாவ்னா வச்சிருக்கேன், இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். அண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்றது ஒரு ஐஸ்கிரீமை அப்படின்னு வரும். நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லல, ஆமாம் இது ஏற்கனவே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு I have heard what you are saying. I have heard what you are saying அப்படின்னு வரும். ஐனா நான், have heard அப்படின்றது கேள்விப்பட்டேன், வாட்னா என்ன, you are saying என்ன நீங்கள் சொன்னீங்களோ அப்படின்ற மாதிரி வரும். I have heard நான் கேள்விப்பட்டேன், what you are saying நீங்கள் என்ன சொன்னீங்களோ, இப்போ என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படின்னு வரும். ஸோ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு I have heard what you are saying அப்படின்னு சொல்லணும். இந்த I have அது ஷார்ட் ஃபார்மில் ஐ போட்டு அப்போஸ்ட்ரோஃபி வின்னு வந்திருக்கு. அதே மாதிரி you are அப்படின்றது you அப்போஸ்ட்ரோஃபி ஆர் ஈன்னு வந்திருக்கு. நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am quite certain. I am quite certain அப்படின்னு சொல்லணும். ஐனா நான், ஆம்னா இங்கே இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் வரும். குவைட் சர்டைன் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இணையாக அந்த குவைட்ன்ற வேர்டு வந்திருக்கு. இல்லை சாதாரணமாக சொல்லணும்னா I am certain அப்படின்னு சொல்லலாம், இல்லை I am quite certain அப்படின்னு சொல்லலாம். certain அப்படின்னா உறுதி அப்படின்ற அர்த்தம். இதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு ஷுவர், ஷுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் உறுதி அப்படின்ற அர்த்தம் உள்ளது தான். அவகிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு she has something. she has something அப்படின்னு சொல்லலாம். ஷீனா அவள், has அப்படின்றது இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். சம்திங்னா ஏதோ. அவன் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he used to be polite. he used to be polite அப்படின்னு சொல்லலாம்.
ஹீனா அவன். யூஸ்ட் டு அப்படின்றது வந்து நம்மளுடைய முந்தைய பழக்கத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செமி மாடல் வேர்பு. இங்கே அமைதியாக இருப்பான் அப்படின்னா சின்ன வயசில் அவர் அமைதியாக இருந்திருக்கலாம், அதை வந்து இப்போ சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்ல நம்ம யூஸ்ட் டு அப்படின்ற செமி மாடல் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். பி பொலைட் அப்படின்றது அமைதியை குறிக்குது பொலைட்டுன்ற வேர்டு. ஸோ யூஸ்ட் டு ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸில் சொல்லப்படுற ஆக்ஷன், அந்த செயல் வந்து முன்னாடி சின்ன வயசில் இருந்த ஒரு பழக்கமாக இருக்கும், அது இப்போ ஃபாலோ ஆகலை அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த யூஸ்ட் டு பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றின வீடியோ ஒன்று ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. தமிழில் மீனிங் சொல்ல ஒவ்வொரு வேர்டையும் திரும்ப திரும்ப கேட்டு அதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அர்த்தத்தோடு தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.